விஜய் டிவியில் ரொம்பவே அழகாக பரபரப்பாக போயிட்டுருக்கக்கூடிய அயனா துணை சீரியல் ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். நிலாவையும் சோழனையும் நிலாவோட அப்பா அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு. அவங்க அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆரத்தி எடுத்து கூப்பிட்டுட்டு வராங்க உள்ளார. சோழன் வந்து தயங்கி தயங்கி தான் வராரு. ஆனால் நிலா வந்து எல்லாரும் வந்து நிலாவை வந்து வரவேற்கிறாங்க. எல்லார்ட்டையும் ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க. நிலா அவங்க அண்ணனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்க அண்ணன்ட்ட நல்லா பேசுகிறாங்க. அவங்க அண்ணி வந்து ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. நிலா கிட்ட எல்லாரும் நல்லா பேசுகிறாங்க. ஆனால் சோழனை யாருமே வந்து கொஞ்சம் கூட மதிக்கலை. சோழன் அமைதியாக நின்றுட்டுருக்காரு. எப்படிப்பா நிலா வந்து அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்கும்பொழுது, அதுக்கு நிலா அப்பா சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் மாப்பிள்ளை தான் காரணம் அப்படின்னு சொல்லி சோழனை காட்டுறாரு. சோழன் அமைதியாக அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு. நான் போனேன் இல்லையா, அங்கே வந்து மாப்பிள்ளையை பார்த்தேன். அவரு தான் நிலா வந்து என்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத சொன்னார். அதனால தான் நிலாவை கையோடு அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரிம்மா நிலா, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டாயா, சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிடுறாரு. ஆனால் சோழன் தயங்கி தான் நிற்கிறாரு. சோழனை யாருமே கண்டுக்கிற மாதிரி இல்லை. இப்போது வந்து நிலாவுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ எல்லா ஐட்டமும் சமைச்சு பரிமாறிட்டு இருக்காங்க. டைனிங் டேபிளில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. சோழனுக்கு சாப்பாடு போட்டுருவாங்களே தவிர சோழனை அவங்க அம்மா கொஞ்சம் கூட கண்டுக்கல. ஆனால் நிலாவுக்கு வந்து என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் பார்த்து அவங்க வந்து வைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து நிலா அப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். சோழனும் அமைதியாக பார்த்துட்ருக்காரு. நிலா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கல்ல, அதை நினச்சி சோழன் வந்து சந்தோஷப்பட்டுட்ருக்காரு. இருந்தாலும் சோழனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னம்மா நிலாவுக்கு பிடிக்கணும் வஞ்சர மீன் வறுத்து வச்சு அதை எடுத்து வை அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. சொல்லிவிட்டு சோழனை பற்றி நக்கலாக சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு இது எல்லாமே நிலாவுக்கு பிடிச்சது தான், 1 மணி நேரத்தில் அவங்க அம்மா பார்த்து தயார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சோழனும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. நிலாவுக்கு ரொம்ப பார்த்து அவங்க அம்மா வைக்கிறாங்க, சாப்பிட சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே சோழன் பார்க்குறாரு, சந்தோஷப்படுறாரு. அவர் வந்து சரி நிலா வந்து ஹாப்பியாக இருக்காங்களா, அது போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் சோழனை ரொம்ப நக்கலாக அவங்க அப்பா பார்க்குறாரு. அவர் பார்வையே ஒரு மாதிரி பார்க்குறாரு, ஒரு மாதிரி சிரிக்கிறாரு நக்கலாக. இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்ருக்கார் சோழன். இதோட சோழன் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக ஹாலில் வந்து தண்ணி எடுக்கிறாரு. அந்த நேரம் நிலாவோட அப்பா வராரு. சரி ஏன் நம்ம இங்கே இருப்பானேன்னு சோழன் நடந்து போயிட்டுருக்காரு. அந்த நேரம் நிலாவோட அண்ணனும் ஹாலுக்கு வந்துட்டாங்க. இப்போ நிலாவோட அப்பா சொல்கிறாரு, என்ன மாப்பிள்ள எங்கே போகிறீங்க, வந்து இங்கே வந்து உட்காருங்க பேசிகிட்ருப்போம் அப்படிங்கிறாரு. இல்லைங்க நான் வெளில போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்கிறார். பரவாயில்ல வாங்க இங்கே வந்து உட்காருங்க, வாங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாரு. உடனே நிலாவோட அண்ணன், என்னப்பா இவனை போய் மாப்பிள்ளைங்கிறீங்க, டைனிங் டேபிள் வரைக்கும் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறீங்க, இப்போ பக்கத்தில் வந்து உட்கார வைக்கிறீங்க, என்னப்பா நீங்கள் டைனிங் டேபிளில் சாப்பிட்டதே உடம்பெல்லாம் கூசுது, டிரைவரோடு சேர்ந்து நம்மளும் சரிக்கு சமமாக நம்ம கூட உட்கார வச்சு சாப்பாடு போடுறீங்க அப்படின்லாம் ரொம்ப எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துகிறாரு. ஆனால் சோழன் வந்து நிலா அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு வந்தது, இங்கே வந்ததும் அவங்க அம்மா கூட ஹாப்பியாக இருந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. சரி நம்ம வந்து இவங்க வேணுங்கனே பிரச்சனை பண்ணுறாங்க, நம்மளும் சேர்ந்து பிரச்சனை பண்ணால் நிலாவுக்கு தான் கஷ்டம், நம்ம எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சோழன் எல்லாமே அமைதியாக இருக்கார் எல்லாத்தையும் யோசிச்சு. ஆனால் அவங்க அப்பா விட மாட்டேங்கிறாரு. நிலா அப்பா எவ்வளோ தான் கிண்டல் பண்ண முடியுமோ அவ்வளோ நக்கலாக பேசுகிறாரு, கிண்டல் பண்ணுறாரு. டே உனக்கு தெரியுமாடா என்ன பேச்சு பேசுனாங்கிறடா காரில், உங்கள் பொண்ணு உன்னை மறந்துட்டேன், உங்கள் பொண்ணு வந்து உங்கள் எல்லாரையும் மறந்துட்டா, இப்போ எங்கள் வீட்டு பொண்ணாக மாறிட்டா, என்னைக்கும் உங்கள் கிட்டே வரமாட்டா அப்படி இப்படிங்கிறான்டா, பயங்கர பேச்சுடா. அது மட்டும் இல்லாமல் பொண்ணு வந்து கேஸ் போட்டால் பாதி சொத்து பொண்ணுக்கு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். என்னது பொண்ணு கேஸ் போட்டால் சொத்தா? டே டிரைவரு, உனக்கு எங்கள் சொத்து மேலே ஆசையா, எங்கள் சொத்து உனக்கு வேணுமா, அவ்வளோ கேவலமாக இருக்குது. சரிக்கு சமமாக உட்காந்து சாப்பிட்ற, சரிக்கு சமமாக வந்து உட்கார வர, நீ எங்கே உட்காந்த டிரைவராக இருந்தப்போ கீழே உட்காந்தானே சாப்பிட்ட, போய் கீழே உட்காரு அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளுறாரு நிலாவோட அண்ணன். இவர் கீழே விழுந்துடுறாரு. உடனே நிலாவோட அப்பா மனோகர், இவன் உன்னோட தகுதி இதாண்டா, இங்கே உட்காரு, இதுக்கே இப்படி கொதிச்சு போகிற, இன்னும் 5 நாள் தாங்க மாட்டேன் போல் அப்படிங்கிற மாதிரிலாம் நக்கலாக பேசுகிறாரு. இவர் ஆனால் சைலண்டாக அப்படியே கேட்டுட்ருக்காரு. நிலாவோட அண்ணா வந்து என்ன கையை முறுக்குற, என்ன அடிப்பியா அப்படின்ட்டு கையை ஓங்கிட்டு சோழனை அடிக்கிற மாதிரி போகிறாரு. டே பயங்கர பேச்சுடா, இவனை வந்து ஒரு வழி பண்ணணும்டா, எப்படியாவது நிலாக்கிட்டேருந்து இவனை வந்து பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மனோகர் பயங்கரமாக பேசுகிறாரு. ஆனால் இது எல்லாத்துக்குமே சைலண்டாக இருக்கார். ஆனால் கொஞ்சம் கோவமாக கையெல்லாம் இது பண்ணுறாரு. உடனே நிலாவோட அண்ணன், நான் அடிப்பியா அர்றான்ட்டு மூஞ்சை கொண்டு போய் காட்டுறாரு. மனோகரும் சிரிக்கிறாரு. டே வெர்றா அவன்கிட்ட போய் வச்சுக்கிட்டு, டே
உன்னை இன்னும் ஒரு வாரத்தில் பாருடா என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த இடத்துக்கு நிலா வந்துடுறாங்க. நிலாவை பார்த்த நாளைக்கு மனோகரும் நிலாவோட அண்ணனும் நிலாவோட அப்பாவும் என்ன பண்ணுறது அப்படியே டக்குன்னு மாற்றிடுறாங்க. பயங்கரமாக சிரிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. பயங்கரமாக சிரிக்கிறாரு மனோகர். இதெல்லாம் நிலா பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது, ஏன் நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை கேட்குறாங்க. இல்லைம்மா, காலேஜ் டேஸில் இவர் எப்படிலாம் துருன்னு இருந்தார், என்னென்னலாம் பண்ணாருங்கிறத கீழே உட்காந்து செஞ்சு காமிச்சிட்ருக்காரு. பயங்கர காமெடி பண்ணுறாருமா மாப்பிள்ளை, செம்ம காமெடிம்மா, ஐயோ சிரித்து சிரித்து வயிறே புண்ணாயிட்டுமா அப்படிலாம் அப்படியே பிளேட்டே மாற்றி போடுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சோழனும், டே நானாடா நடிக்கிறேன், நீங்கள் 2 பேரும் நல்லாவே நடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு நிலா பார்த்து சிரிக்கிறாரு. சரி வாங்க மாப்பிள்ளை வந்து மேலே உட்காருங்கன்னு பக்கத்தில் வந்து உட்கார வைக்கிறாரு. நீ ஏமா நிற்கிற, நீ வந்து உட்காருன்னு நிலாவையும் உட்கார வைக்கிறாரு. பயங்கரமாக மாப்பிள்ளை மிமிக்ரிலாம் பண்ணுறாருமா அப்படிங்கிறாங்க. பயங்கரமாக பேசுவாருண்ணே, ஒரு டாபிக் கிடச்சா நல்லா பேசுவார் அப்படின்ட்டு நிலா வந்துடுறாங்க. நிலா அவங்க ரூமுக்கு வராங்க. அவங்களோட ரூமை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, ரொம்ப ஹாப்பியாக ரூமை பார்க்குறாங்க, கண்ணாடியை பார்க்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அந்த நேரம் அவங்களோட அண்ணி அங்கே வராங்க. நிலா என்ன பண்ணுற அப்படிங்கும்போது, 4-5 மாதம் ஆயிடல நீ, ரொம்ப நாள் ஆகுது ரூமை பார்த்து, அதான் ஹாப்பியாக இருக்குது, என்னால் இன்னமும் நினச்சி கூட பார்க்க முடியல நம்ம வந்து இந்த ரூமுக்கு நம்ம இது வந்து கனவா நனவான்னு கூட தெரில, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவோட அண்ணி, நானுமே எனக்கும் இது கனவா நனவான்னு தெரில, எப்படி மாமா உங்களை அழைச்சிட்டு வந்தாங்க, எப்படி உன்னை ஏற்றுக்கிட்டாங்க, என்னால் இதெல்லாம் யோசிக்கவே முடியல நிலா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அண்ணி, சோழன் வந்து சென்னைக்கு மாமா அப்பா வந்திருக்காங்க, இவர் ஆக்டிங் டிரைவராக போன வண்டியில் தான் அப்பா வந்திருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு இது மாதிரி நிலா அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கிற மாதிரிலாம் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அப்பா நான் எங்கள் வீட்டுக்கு வந்தார், எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசினார், எனக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கூடையும் சாப்பிட்டாரு அண்ணி, நைட்டு அங்கே எங்கள் வீட்டிலே தங்கினார். அப்பா ஏசி இல்லாமல் தங்க மாட்டார் இல்லையா, ஆனால் எங்கள் வீட்டிலே தங்கினார் அண்ணி, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்புறம் காலையில் வந்து இந்த மாதிரி எங்கள் பொண்ணை வந்து 1 வாரம் நான் வச்சுருந்து அனுப்புகிறேன்னு சொன்னார். அவங்களும் சரினாங்க. ஆனால் அவங்க என்னை மட்டும்தான் அழைச்சிட்டு வருவான்னு நினச்சேன், பார்த்தா சோழனையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி நிலா, நீ திரும்ப போகாத, நீ இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணி சொல்கிறாங்க. எப்படி நீ, நான் சென்னையில் வேலை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நீ, எனக்கு ஜாப் கிடச்சிரும், நான் அங்கே தான் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ வந்து விரும்பி கட்டிக்கலையில சோழனை, உன்னோட அந்த எல்லாத்தையும் கல்யாணத்தப்ப நடந்ததெல்லாம் சொல்லிவிடு, மாமா கிட்ட சொல்ல அவங்க ஏற்றுப்பாங்க, நீ இங்கே இரு, நீ திரும்ப போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ, நான் அங்கே போகணும், அந்த வீட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், அங்கே போய் எப்படிம்மா நீ இருப்ப, அந்த வீட்டில் போயிட்டு அங்கெல்லாம் போகாதம்மா அப்படின்னு அண்ணி சொல்கிறாங்க. இல்லை நீ, சேரண்ணன் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி, சொந்த அண்ணன் மாதிரி, பல்லவன் வந்து என்னோடய குட்டி தம்பி, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்க எல்லாேருக்கும் நான் ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிலா சொல்கிறாங்க. நீ நீ போவேணா நிலா, நீ இங்கே இரு, அங்கே போய் நீ என்ன செய்வ, உனக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லு, மாமாட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அண்ணி, நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க, நீ வேணாம், நான் போகிறேன் நீ, 1 வாரம் நான் இருந்துட்டு போகிறேன், 1 வாரம் இங்கே தானே இருப்பேன், நாங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது சோழன் வந்து இப்போ அமைதியாக வெளியில் வந்துடுறாரு. வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு சரி பாண்டியனுக்கு கால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு கால் பண்ணுறாரு. இப்போ பாண்டியனும் வெளியில் நின்றுட்டுருக்காரு அவங்க வீட்டில். பாண்டியன் கால் எடுத்துகிட்டு மொபைல் எடுத்துகிட்டு, என்னடா என்ன பண்ணுற, எப்படி இருக்க அப்படின்லாம் கேட்குறாரு. என்னடா நான் இல்லாமல் ஜாலியாக இருக்கீங்களா அப்படின்னு சோழன் கேட்குறாரு. பாண்டியன் உடனே ஆமாண்டா ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சோழன், என்னடா அங்கே என்ன மட்டன் பிரியாணியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. டேய் நீ தான்டா மாப்பிள்ளை, நீ தான் விருந்துக்கு போயிருக்க, நீ தான் சொல்லணும், அங்கே எப்படி இருக்குது, எப்படி போகுது, டார்ச்சர் பண்ணுறாங்களா அப்படிலாம் கேட்குறாரு. டார்ச்சர் பண்ணல, ஆனால் இவங்க பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்கடா, நிலாவுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க, நிலா இல்லப்போ ஒரு மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறாங்கடா, என்னமோ ஒன்று பண்ண போகிறாங்கன்னு தெரியுது, ஆனால் என்னென்னு தான்டா தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பல்லவன், டேய் எல்லாரோடையும் சேர்ந்தே சாப்பிடு, சோத்துல கருத்தில் விஷத்தை போட்டுற போகிறாங்க அப்படின்னு பாண்டியன்னு சொல்கிறாரு. டேய் நீ வேற ஏன்டா பயமுத்துற அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்கிறாரு. இப்போது சோழன் சொல்கிறாரு, ஏதோ ஒன்று பயங்கரமாக பண்ண போகிறானோடா, ஆனால் என்னன்னு தான் தெரியல, பார்ப்போம், ஆனால் நிலா ஒரு அப்பாவி பொண்ணுடா, அவங்க எது சொன்னாலும் நம்புது அப்படிங்கிறதோட இந்த எபிசோட் முடியுது.